அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அதேபோல் மீனராசிக்காரர்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா சந்தித்து வந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு தீருமா, இது போன்ற அனைத்து விஷயங்களையுமே இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு கஷ்டத்தினை பார்த்திங்கன்னா மனதார நினைத்து கொண்டு ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மனதார நினைத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் மீனராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களது ராசியில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், குரு, சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், அதேபோல் களத்திரஸ்தானத்தில் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகளானது உள்ளது. இந்த கிரக மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா 16/8/2024 அன்று சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று சுக்கிரன் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மேலுமே 31/8/2024 அன்று புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த மாதத்தினில் வாக்கு வன்மையினால எல்லா நன்மைகளுமே பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். அனுகூலமான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும். பணவரவுகள் மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள், அவர்களது நட்புமானது கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல நிதி நிலைமையானது இப்பொழுது சீர்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து காணப்படுவார்கள். எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமையானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலையும் இப்பொழுது நீங்கி மகிழ்ச்சியானது உண்டாகும். பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். பெண்களுக்கு எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும். மனக்கவலைகளானது நீங்கி நிம்மதியானது உண்டாகுங்க. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதங்கள் போன்றவை ஏற்படலாங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. காரிய அனுகூலங்களானது ஏற்படும். உணர்ச்சிகரமான பேச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும். எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நன்மையானது உண்டாகுங்க. பண வரவும் கூடும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனையானது தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்களானது நீங்குங்க. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உங்களுக்கு உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபங்களானது ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது இப்பொழுது மேலோங்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக செலவுகளானது உண்டாகுங்க. சகோதரர்கள் மூலம் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையானது இருக்குங்க. பிள்ளைகளிடம் அனுசரணையாகவே நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியும் காண்பீர்கள். பணவரவுகள் திருப்தியை தரும். அதே போல வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும். வீண் மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுக்கு உதவு போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளலாம். திடீர் கோபங்களானது ஏற்படுங்க. தேவையற்ற வீண் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும்.
ஆன்மீக எண்ணங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகளானது காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். மேலுமே தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்கள் கற்பதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி அடைய முடியும். குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் மன அமைதியையும் கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் கடந்த சில ஒரு காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா ஒப்பிடும் பொழுது இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு வருமானங்களானது அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வருமானங்கள் அதிகரிக்கவில்லை என்றாலுமே கூட தேவையில்லாத விரயங்களானது உங்களுக்கு குறையும். இடம் மாறுதல் அல்லது வீடு மாறுதல் என்பது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஆண்டு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை குறைப்பதற்கான ஒரு பரிகாரமாக கூட உங்களுக்கு அமையுங்க. மன அழுத்தங்கள், குழப்பங்கள் எல்லாமே சரியாக நீங்கள் தியானங்களை செய்வது மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கடந்த மாதங்களை ஒப்பிடும் பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. குடும்பத்தாரினுடைய தேவைகளை சுலபமாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரங்களானது மேம்படும். தொலைதூர உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்களானது இப்பொழுது நீங்கும். அதேபோல் காதல் திருமணமானது இப்பொழுது கை கூடுவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டங்களாக இருக்குது. அதனால் காதலிப்பவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் திருமணத்தை வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லையா இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலையினுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து அல்லது சொந்த ஊரில் இருந்து வெளியூர் அல்லது வேறு மாநிலம் சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளானது கிடைக்குங்க. அதே போல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு காலகட்டங்களானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமாகவும் இருக்குது. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு, அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமான காலமாக இருக்குங்க. தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் முதலீடுகளை இப்பொழுது செய்து கொள்ளலாம். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம். இவை அனைத்துமே உங்களுக்கு தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுடைய வருமானங்களானது அதிகரிக்கும் பொழுது அதை முதலீடு செய்கிறேன் அல்லது நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்று பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா பணத்தை போடுவது உள்ளிட்டவை எல்லாமே இப்பொழுது தவிர்க்க வேண்டும். கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேமிப்பாக அல்லது நகையாக வாங்குவது நல்லது. இந்த காலகட்டத்தினுடைய கடைசி சில நாட்களில் ஒரு விதமான நெருக்கடிகளை பார்த்திங்கன்னா உணரக்கூடும். இந்த காலகட்டங்களில் இந்த புதன் வக்ரம் அடைந்திருப்பது உங்களுக்கு குடும்பம், தாயார் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான சங்கடத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்துங்க. இந்த மீனராசினர் இந்த மாதத்தினுடைய காலகட்டத்தில் நீங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளலாம். எந்த உடல் உபாதைகளாக இருந்தாலுமே அதனை உடனடியாக மருத்துவரிடம் போய் பார்த்திங்கன்னா அணுகுவது மிகவும் நல்லது. ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக அமையுங்க. எடுத்த செயல் வெற்றியடையும். அதே போல் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சியானது பார்த்திங்கன்னா நடக்குங்க. பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பொருளாதார வளங்களானது கூடும். அதே போல் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை காணலாம். சம்பள உயர்வுக்கு தடைகள் இல்லை. வேலையினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர். பதவி உயர்வுகளானது உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பதாரர்களுக்கு சாதகமான பதிலும் வரும். அதேபோல் தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்குங்க. பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகளானது வரலாம். மேலுமே பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதேபோல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுமே உங்களுக்கு உதவிகரமாகவே எப்பொழுதும் இருப்பார்கள். மேலும் பரிகாரமாக சனிக்கிழமை அன்று சனீஸ்வரனுக்கு எல் தீபங்களை ஏற்றுவது மிகவும் சிறந்தது. அதே போல் தினமும் அதிகாலையில் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது மிகவும் நன்று. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.